நீங்க ஒரு இன்வென்டரா? ரெகுலரா ரிசர்ச் பண்ணி நிறைய கண்டுபிடிப்புல நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்துக்காக நீங்க நிறைய டைம் செலவிட வேண்டியிருக்கும், நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த புது இன்வென்ஷனுக்கு நீங்கள் பேட்டன்ட் அப்ளை பண்ணுவீங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கும் நிறைய டைம் எடுக்கும், அதுக்கும் நிறைய பணம் செலவாகும். அப்படி இருக்கும் பொழுது லாஸ்ட்டாக அந்த பேட்டன்ட் உங்களுக்கு கிராண்ட் ஆகாத வாய்ப்பில் போச்சுன்னா அது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டியில் உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய இன்வென்ட்டாக செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டன்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச் தரோவாக பண்ணுறதில்ல. அது தரோவாக பண்ணாததுனால லாஸ்ட்டாக பேட்டன்ட் கிராண்ட் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா உங்கள் கண்டுபிடிப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டன்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச் பண்ணணும். இந்த வீடியோவில் இன்னைக்கு பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச்னா என்ன, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ், அது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் ஐபிஆர் லாயர். முதல்ல பேட்டன்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். கிரஹாம் பெல் டெலிஃபோன் கண்டுபிடிச்சார், சார்லஸ் பேபேஜ் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சார். இந்த மாதிரி நீங்க இன்வென்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் தான் பேட்டன்ட். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைட் பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனால் அவர் கண்டுபிடிச்ச அதே சமயத்தில் தான் நிறைய பேர் இதை பற்றின ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பை போய் பேட்டன்ட்க்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி கிராண்ட் வாங்கினதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் லைட் பல்பை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன்னு சொல்கிறோம். இந்த காரணத்தினால்தான் ஒவ்வொரு இன்வென்டாரும் தன்னுடைய இன்வென்ஷனையோ இல்லை கண்டுபிடிப்பையோ பேட்டன்ட்ல அப்ளை பண்ண வேண்டியது மிகவும் அவசியமானது. இப்போ பேட்டன்ட் அப்ளை பண்ணுறதுக்கான 3 கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல், நாவல்ட்டி. உங்களுடைய கண்டுபிடிப்பு ஒரு புதுமையான கண்டுபிடிப்பாக இருக்கணும். ரெண்டாவது, இன்வென்டிவ் ஸ்டெப். உங்கள் கண்டுபிடிப்பில் ஒரு சயின்டிஃபிக் இன்வென்டிவ் ஸ்டெப் இல்லைனா சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் அதில் இருக்கணும். மூணாவது, இண்டஸ்ட்ரியல் அப்ளிகபிலிட்டி. நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த இன்வென்ஷன் ஒரு கமர்ஷியல் யூஸ் அண்ட் லார்ஜ் பப்ளிக் யூஸ், நிறைய பேர் உபயோகப்படுத்தி பயன்படக்கூடியதாக இருக்கணும். இப்போது உங்கள் கண்டுபிடிப்பு ஒரு புரோட்டோடைப் லெவலுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ பேட்டன்ட் அப்ளை பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்பொழுது முதல் ஸ்டெப்பாக பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஆயிரக்கணக்கான பேட்டன்ட்ஸ்களை எடுத்து அலசி ஆராய்ஞ்சி உங்களை மாதிரி சிமிலரான பேட்டன்ட்ஸ் வேற யாராவது ஃபைல் பண்ணியிருக்காங்களா, அந்த ஃபைல் பண்ண ரிப்போர்ட் ப்ளஸ் அதை அனலைஸ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச். எதுக்காக இந்த பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச் நம்ம பண்ணணும், அதுக்கான முக்கியத்துவம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, லீகல் கான்சிக்வன்சஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டன்ட்ஸ் நம்ம சர்ச் பண்ணும்போது உங்களை மாதிரியே சிமிலராக வேற யாராவது பேட்டன்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயம் அதில் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் ஐடென்டிக்கலாக எக்ஸாக்டாக சேம் பேட்டன்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்லேயோ அப்போசிஷன்லேயோ போய் முடிஞ்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டன்ட் சர்ச் பண்ணியே ஆகணும். நம்பர் 2, யூனிக் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொருத்தரும் தன்னோட பேட்டன்ட் ஃபைல் பண்ணும்போது அதில் 80% டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனோட நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களோட பேட்டன்ட் எவ்வளோ டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட், எவ்வளோ தனித்துவமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாங்கிற ரிசர்ச் ஸ்டடிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, அவாய்ட் வேஸ்டேஜ் ஆஃப் டைம். நீங்கள் ப்ரையர் ஆர்ட் சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் பேட்டன்ட்டை ஃபைல் பண்ணும்பொழுது ஃப்யூச்சரில் அந்த பேட்டன்ட் கிடைக்காம நிறைய மல்டிபிள் ஹியரிங்ஸோ இல்லை எக்ஸாமினேஷன்ஸோ நிறைய டைம் எடுக்கும். அந்த டைமை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அந்த வேஸ்டேஜ் ஆஃப் டைமை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா ப்ரையர் ஆர்ட் சர்ச் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக கிராண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகும். நான்காவது, காம்படிட்டர் அனாலிசிஸ். உங்கள் காம்படிட்டர்ஸ் நியூவாக மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ரிசர்ச் இப்போ கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்கிறத இந்த பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மூலமாக நீங்கள் உங்கள் பேட்டன்ட்ஸை இன்னும் அட்வான்ஸ்டாக டெவலப் பண்ணலாம். இதெல்லாம் தான் பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச்சோட அட்வான்டேஜஸ். நீங்கள் உங்களோட புது கண்டுபிடிப்பை பேட்டன்ட்க்கு அப்ளை பண்ணணுமா, அதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் ஐபிஆர் லாயர்.